வணக்கம். நான் டாக்டர் தேவபிரியா, நிசர்கா ஹாஸ்பிட்டல், பெங்களூர். நான் ரொம்ப குண்டா இருக்கேன் டாக்டர். என்ன சாப்பிட்டு என் வெயிட்டை குறைக்கிறதுனே தெரியல. ஒருத்தவங்களும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. எதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு போறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 1 day ஆஃப் டயட் பிளான் ஃபார் வெயிட் ரிடக்ஷன். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நாளோட டயட் பிளான் தான், சிம்பிளான டயட் பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எதனால உங்களுக்கு வெயிட் ஏறுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு 2 காரணம் தான், 2 டைப்ஸ் தான். பிரைமரி ஒபிசிட்டி, செகண்டரி ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ பிரைமரி ஒபிசிட்டி அப்படின்னா என்னன்னா, இன்புட் அதிகமா இருக்கும், அதுக்கேத்த மாதிரி அவுட்புட் இருக்காது, கலோரி தான். சோ அதிகமா நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, அதுக்கேத்த மாதிரியான அவுட்புட் கலோரி பர்ன் இல்லாததுனால வர்றது பிரைமரி ஒபிசிட்டி. செகண்டரி ஒபிசிட்டினா ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கும், ஹைப்போதைராய்டிசம் கூட வச்சுக்கலாம். அந்த டிசீஸ்னால உங்களுக்கு வெயிட் ஏறுது அப்படின்னா செகண்டரி ஒபிசிட்டி. ரொம்ப காமன் பிரைமரி ஒபிசிட்டி தாங்க, அதனால வெயிட் ஏறுறது தான் ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு 155 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து 100 மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 55 தான் ஐடியல் வெயிட். ஸோ இந்த 55ல பிளஸ் ஆர் மைனஸ் 5 கூட பண்ணிக்கலாம், கரெக்டா 55 இல்லை. ஸோ ஒரு 50 to 60 ரேஞ்சில் நீங்க வெயிட்டை மெயின்டைன் பண்றீங்கன்னா இதுதான் ஐடியல் வெயிட். இதை விட அதிகமாகும் போது தான் நம்ம ஓவர் வெயிட் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன டயட்டுக்குள்ள வரலாம். ஸோ காலையில எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டமக்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கணும். ஸோ அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் என்னவா இருக்கலாம், லெமன் ஜூஸா இருக்கலாம், லெமன் ஜூஸ் வித் ஹனி இருக்கலாம், இல்லைன்னா கிரீன் டீ எடுத்துக்கலாம், இல்லைன்னா கிரீன் லீஃபி ஜூசஸ், இந்த கீரை வெரைட்டிஸ் இருக்குல்ல, கிரீன் லீவ்ஸ், அதை நீங்க ஜூஸ் மாதிரி போட்டு அதை ரெகுலரா எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஜூசஸ், ஏதாவது ஏபிசி ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் வெரைட்டி காலையில எந்திரிச்ச உடனே நீங்க குடிக்கணும். இல்ல எனக்கு ஹாட்டா குடிச்சாதான் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னா கிரீன் டீயோ ஹெர்பல் டீயோ நீங்க எதா வேணாலும் சூஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் கம்பல்சரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அது என்ன ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணா இருக்கலாம். உங்களுக்கு டான்ஸ் பிடிக்குமா, ஏரோபிக்ஸ் பண்ணலாம், ஜும்பா பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், சைக்கிளிங் போகலாம், இந்த மாதிரி ஏதாவது இல்ல எக்ஸசைசஸ், நார்மல் எக்ஸசைசஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ஸ்வெட் அவுட் ஆகுற மாதிரி எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் முடிச்ச உடனே நீங்க புரோட்டீன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ப்ரோட்டீன் பார்க்கும்போது நிறைய ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கும் மார்க்கெட்ல. ஸோ எங்க போனாலும் ப்ரோட்டீன், இந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க வெயிட் குறையும், அதே இருங்க குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ப்ரோட்டீன்ல நீங்க என்ன மாதிரி ப்ரோட்டீன் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற டவுட் இருக்கும். வே ப்ரோட்டீன் பெஸ்ட் வெயிட் ரிடக்ஷனுக்கு. ஸோ அதை நீங்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் வெல் அண்ட் குட், நீங்க ஆப்வியஸ்லி எடுத்துக்கலாம். இல்ல நட்ஸ் சீட்ஸ் எல்லாம் போட்டு நீங்க ஒரு ஸ்மூதி மாதிரி பண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னாலும் வெல் அண்ட் குட், அதையும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, வெஜிடேரியனா இருக்கீங்க, நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, ஃபுல் பியூர் வெஜ் தான் அப்படின்னா நல்ல 1 பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸும் அது கூட ஒரு 20 to 25 கிராம்ஸ் ஆஃப் நட்ஸும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இல்ல டாக்டர் நான் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னா, ஆக்சுவலா நான்வெஜ் சாப்பிட்றவங்கள என்ன கான்செப்ட்னா சிக்கன் மட்டன் எக் எல்லாம் சாப்பிட்றதுனாலதான் வெயிட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சிக்கன் மட்டன் எக்ல எல்லாம் ப்ரோட்டீன் நிறைய இருக்கு, நீங்க அதை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் அதிகமாகாது. எப்போ கார்போஹைட்ரேட் நம்ம அதிகமா எடுத்துக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னா நல்ல 2 எக்கை சேர்த்து ஒரு டபுள் ஆம்லேட் போட்டு அதுக்கு மேல நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு, பீஸா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல திக்கா இருக்கணும். ஸோ அந்த டபுள் எக் ஆம்லேட் நீங்க போட்டு காலையில சாப்பிட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு பவுல் ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ் நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது எதுவுமே இல்லை, எனக்கு இட்லி தோசை ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னா ஒரே ஒரு தோசை எப்படி நீங்க எக்குக்கு மேல வெஜிடபிள்ஸ் ஸ்டஃப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அந்த தோசைக்கு மேல ஃபுல்லா வெஜிடபிள் போட்டு ஒரே ஒரு தோசை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு ஆல்டர்னேட்டிவா நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா லஞ்சுன்னு பார்க்கும்போது என்னன்னா, உங்களோட பிளேட்டை நீங்க 4ஆ டிவைட் பண்ணிக்கணும். அந்த 4ஆ டிவைட் பண்ணதுல ஒரே ஒரு ஹாஃப் மட்டும்தான் கிரெயின்ஸ் இருக்கணும். அது ரைஸா இருக்கலாம், இல்ல வீட்டா இருக்கலாம், இல்ல நீங்க மல்டி கிரெயின்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஸோ நம்ம மேக்சிமம் ரைஸ் தான் ஸ்டேபிள் ஃபுட். ஸோ அதை அந்த 1 ஹாஃப் மட்டும்தான் ரைஸ் இருக்கணும், பாக்கி 3 ஹாஃபும் வெஜிடபிள்ஸ் தான் இருக்கணும். ஒரு கப்ல அன்குக்டு வெஜிடபிள், கேரட்டோ குக்கும்பரோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். மற்ற 2 இதுல நீங்க ஏதாவது நார்மல் வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம். கிரீன் லீவ்ஸ் வெஜிடபிள்ஸ் அதிகமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல நீங்க சிக்கன் மட்டன் சாப்பிட்றீங்க அப்படின்னா தாராளமா சிக்கன் மட்டனோ ஃபிஷ்ஷோ எதுவா இருந்தாலும் நீங்க ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் நிறைய எடுத்துக்கணும். ஸோ இதுதான் உங்களோட லஞ்ச் பிளான். அண்ட் ஈவினிங் என்ன பண்ணலாம், உங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி ஹெர்பல் டீ, கிரீன் டீ இந்த மாதிரி ஏதாவது போட்டு குடிச்சுக்கலாம். பிளாக் டீ கூட குடிச்சுக்கலாம். ஸோ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நட்ஸ் நிறைய எடுத்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். இல்ல சீட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி லட்டு மாதிரி பண்ணி அதை கூட ஈவினிங் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம்.
அண்ட் டின்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 to 7:30 உங்களோட டின்னரை முடிக்க பார்க்கணும். ஸோ அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா நைட்டு அந்த 7:30 to காலையில மறுபடியும் 8 o'clock வர வரைக்கும் இந்த 12 to 13 hours உங்களோட பாடி கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருக்கும். அண்ட் அது என்னன்னா உங்களோட பாடியில உள்ள குளுக்கோஸ், கெலோரி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பர்ன் பண்ணி வெயிட் ரிடக்ஷனுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே உங்க வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஓவரால் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ 7:30 நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தி பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 bowl of boiled vegetables with கீ போட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்டியா பண்ண தோணுதோ அந்த மாதிரி பண்ணி தாராளமா எடுத்துக்கலாம். இல்ல நான் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னா 1 bowl of சிக்கனும் அது கூட ஆக்சுவலி சிக்கன் மட்டன் சாப்பிட்றதுல என்னன்னா அதுல வந்து ஃபைபர்ஸ் இருக்காது. ஸோ டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால நீங்க அது கூடவே ஒரு பவுல் ஆஃப் ரா வெஜ்ஜும் தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க தாராளமா நைட்டுக்கு வந்து வச்சுக்கலாம். அண்ட் இது இல்லாம பன்னீர், டோஃபு, சோயா சங்க்ஸ் இதெல்லாம் நீங்க ஒண்ணு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்ல நைட்டுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். லஞ்ச் மட்டும் கிரைன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோ இல்ல எக்கோ இந்த மாதிரி ஏதாவது வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லஞ்ச் மட்டும் நீங்க கொஞ்சம் லிபரலா இருந்துக்கலாம். ஆக்சுவலி இந்த டயட் பிளானே கொஞ்சம் லிபரலான டயட் பிளான் தான். ஸோ இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது ஒரு இனிஷியல் 2-3 days கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த கன்சிஸ்டன்சி பிடிச்சி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் விசிபிள் சேஞ்சஸ் வந்து ஒரு 2-3 monthsல நல்லாவே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் இந்த டயட் சார்ட் ஃபாலோ பண்றது மூலயமா உங்களுக்கு ஹெல்த்தியான வேல வெயிட் ரிடக்ஷன் வந்து கம்மியாகவும் ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி.